வாகனங்களில் நம்பர் பிளேட்டுகளில் தேவையற்ற ஸ்டிக்கர்களை ஒட்டினால் வழக்கு பதியப்படும் என காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் மே 2 முதல் தற்போது வரை 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், ஊடகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தனிநபர்கள் தங்கள் பதவியையும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது வழக்கம். ஆனால் இவ்வாறு ஒட்டப்படும் ஸ்டிக்கர்கள் சிலர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் மற்றவர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தன. இந்த நிலையில் சென்னையில் தனிநபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையிலான ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டக்கூடாது என்று சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அதன்படி தனிநபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையில் வாகனங்கள் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை மே மாதம் 1ஆம் தேதிக்குள் அகற்ற போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டது. காவல்துறையினராக இருந்தாலும் தங்கள் சொந்த வாகனங்களில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்றும், மருத்துவர்கள் தங்களின் சொந்த வாகனங்களில் தங்கள் பதவியை குறிக்கும் வாசகம் அல்லது குறியீடை பயன்படுத்தக்கூடாது என்றும் போலீசார் உத்தரவிட்டனர். வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், ஊடகத்தினர் என அனைவரும் இந்த புதிய நடைமுறை பின்பற்ற அறிவுறுத்தியிருந்தனர். இது தலைமைச் செயலகம், நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நடைமுறையானது கடந்த மே மாதம் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த இதில் மட்டும் கிட்டத்தட்ட தற்போது வரை 1200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை 6 லட்சம் ரூபாய் ஆனது அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது போன்று நடைமுறையை மீறி செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.